மீண்டும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்கம் டேக்ஸை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நினைக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் யாரெல்லாம் சேலரிடாக இருக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக டிடிஎஸ் கொடுத்துருவாங்க. அதனால அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியே ஆகணும். அவங்க ஃபைல் பண்ணுறாங்களோ இல்லையோ டிடிஎஸ் ஃபைல் பண்ணி கவர்மெண்ட் அதை எடுத்துன்றோம். சர்வீஸில் செல்ஃப் சர்வீஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நார்மலாக அவங்க டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி சர்வீசஸில் லேபர் அண்ட் சர்வீசஸ் கான்ட்ராக்டில் டிடிஎஸ் பிடிக்கணும்னு கவர்மெண்ட் கம்பல்சரி பண்ணிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இப்போ ஊபர் ஓட்டுறவங்க, ஓலா ஓட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிட்டே இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த டிடிஎஸை ஃபார்ம் 26ASங்கிறத உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த ஃபார்ம் 26ASஐ டவுன்லோட் பண்ணி உங்கள் இதில் ஓலாவோ ஊபரோ இல்லை உங்கள் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை நீங்கள் எதாவது சர்வீஸ் பண்ணி அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் இன்கம் டேக்ஸ் பிடிச்சிருந்தாருன்னா அது எவ்வளோ பிடிச்சிருக்காருன்னு 26AS ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சொல்லணும். அழகாக உங்களை கணக்கை எடுத்து உங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அந்த கணக்கை கரெக்டாக சரி பார்த்து நீங்கள் 26AS ரிட்டர்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைல் பண்ணிங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு பணம் திரும்பி கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட்டு சொல்கிற டேக்ஸ் ரிடக்ஷன் ரேட்ஸ் இஸ் வெரி ஹை. 10% டேக்ஸை பிடிக்க சொல்லுவாங்க. அதனால் ஆனால் இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டி 3-4% கூட இருக்காது. அதனால் பாதி பணம் உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஸோ யாருக்கெல்லாம் டிடிஎஸ் இருக்கோ, ஹூ இஸ் நாட் அன் எம்ப்ளாயி பட் மற்ற வேலையெல்லாம் பண்ணி டிடிஎஸ் இருக்கோ, டெஃபினட்டாக ஒரு ஆடிட்டரை பார்த்து கணக்கு பார்த்து உங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டிடிஎஸே இல்லைன்னாலும் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது மேண்டேட்டரி. நாளைக்கு அவசரத்துக்கு போய் பேங்க்கோ ஒரு என்பிஎஃப்சிலையோ கடன் வாங்கணும், இல்லை நீங்கள் உங்களுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வேணுமோ, இல்லை எதுக்காவது ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் பைசா வேணும்னா எங்கே போனாலும் முதல்ல கேட்குறது உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். நீங்கள் ஆடிட்டர்ஸ் அட்வைஸ் கேட்டு அந்த இன்கம் அண்டர்ஸ்டேட் பண்ணி ரொம்ப கம்மியாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ அசையாத சொத்து இருந்தாலும் அவசரத்துக்கு கடன் கிடைக்காது. ஏன்னா ஒரு பேங்கர் கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டுத்தை பார்ப்பான். ஒன்று உங்கள்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு பார்ப்பான், அது உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். ரெண்டாவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு பார்ப்பான். நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு நீங்கள் சொன்னாலும் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களோ அதை தான் கணக்கு எடுத்துப்போம். அதனால் முழுசாக ஃபைல் பண்ணாட்டாலும் அட்லீஸ்ட் 70-80% அதை இன்கம்மை கரெக்டாக டிக்ளேர் பண்ணி இருக்கிற டிடக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி கொஞ்சம் டேக்ஸ் கட்டுறதுல தப்பே கிடையாது. யாரெல்லாம் சர்வீஸ் டிடிஎஸ் பிடிக்கிறாங்களோ நீங்கள் கரெக்டாக கணக்கு பார்த்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்எக்ஸ்பெக்டட் பொனான்ஸா மாதிரி உங்களுக்கு டிடிஎஸ் ரிட்டர்ன் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே திரும்பி வரும். அதனால் இன்கம் டேக்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஃபார்ம் உங்கள் லாயர்கிட்ட உங்கள் ஆடிட்டர்கிட்ட சொல்லி 26ASஐ பார்த்து ஃபார்மை வாங்க, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுங்கள், ரீஃபண்ட் வாங்குங்க. நன்றி, வணக்கம்.